அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயுருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நாம் நம்முடைய அடித்தளத்தை ஆண்டவரில் அமைத்து கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நம்முடைய அடித்தளம் அஸ்திவாரம் ஆண்டவரின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறதா அல்லது இந்த உலகத்தின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறதா சிந்தித்து பார்த்து என்றும் நிலையாமல் அழியாமல் ஆண்டவர் மீது கட்டக்கூடிய கட்டடமாக அடித்தளமாக நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வரம் கேட்டு இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 வரை மற்றும் 15 முதல் 16 வரை. அந்நாட்களில் ஆபிரகாமின் மனைவி சாராய்க்கு மகப்பேறு இல்லை. சாராய்க்கு ஆகார் என்ற எகிப்திய பணிப்பெண் ஒருத்தி இருந்தாள். சாராய் ஆபிரகாமிடம், ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்துவிட்டார். நீர் என் பணிப்பெண்ணிடம் உறவு கொள்ளும், ஒருவேளை அவள் எனக்காக பிள்ளை பெற்று தரக்கூடும் என்றார். ஆபிரகாம் சாராயின் சொல்லை கேட்டார். ஆபிரகாம் கானான் நாட்டில் 10 ஆண்டுகள் வாழ்ந்தபின் அவர் மனைவி சாராய் எகிப்திய பணிப்பெண் ஆகாரை தம் கணவருக்கு மனைவியாக கொடுத்தார். அவர் ஆகாருடன் உறவு கொண்ட பின் அவள் கருவுற்றாள். தான் கருவுற்றிருப்பதைக் கண்டதும் தன் மனைவியை அவள் ஏளனத்துடன் நோக்கினாள். அப்பொழுது சாராய் ஆபிரகாமிடம், எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கு உன்மேல் இருக்கட்டும். நீர் தழுவும்படி நானே கொடுத்த என் பணிப்பெண் அவள் கருவுற்றிருக்கிறார் என்பதை கண்டதிலிருந்து என்னை ஏளனமாக நோக்குகிறாள். ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் நீதி வழங்கட்டும் என்றார். ஆபிராம் சாராயிடம், உன் பணிப்பெண் உன் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறாள், உனக்கு நல்லதாகப்படுவதை அவளுக்கு செய் என்றார். இதற்கு பின் சாராய் அவளை கொடுமைப்படுத்தினார். ஆகவே ஆகார் சாராயிடமிருந்து தப்பி ஓடினாள். ஆண்டவரின் தூதர் அவளை பாலை நிலத்தில் இருந்த ஒரு நீரூற்றுக்கு அருகில் கண்டார். அந்த ஊற்று சூருக்கு செல்லும் வழியில் இருந்தது. அவர் அவளை நோக்கி, சாராயின் பணிப்பெண் ஆகார், நீர் எங்கிருந்து வருகின்றாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவள், என் தலைவி சாராயிடமிருந்து நான் தப்பி ஓடுகிறேன் என்றாள். ஆண்டவரின் தூதர் அவளிடம், நீ உன் தலைவியிடம் திரும்பிச் சென்று அவளுக்கு பணிந்து நட என்றார். பின்பு ஆண்டவரின் தூதர் அவளிடம், உன் வழிமரபினரை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு பெருகச் செய்வேன் என்றார். மீண்டும் ஆண்டவரின் தூதர் அவளிடம், இதோ கருவுற்றிருக்கும் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவனுக்கு இஸ்மாயேல் என பெயரிடுவாய். ஏனெனில் உன் துயரத்தில் ஆண்டவர் உனக்கு செவிசாய்த்தார். ஆனால் அவன் காட்டு கழுதை போல் வாழ்பவனாக இருப்பான். எல்லோரையும் அவன் எதிர்ப்பான், எல்லோரும் அவனை எதிர்ப்பார்கள். தன் உறவினருக்கு எதிரியாக அவன் வாழ்வான் என்றார். ஆகார் ஆபிராமுக்கு மகன் ஒருவனை பெற்றெடுத்தால் ஆகார் பெற்ற தன் மகனுக்கு ஆபிராம் இஸ்மேல் என்று பெயரிட்டார். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மேலை பெற்றெடுத்த பொழுது அவருக்கு வயது 86. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரின் வலிமை மிகு செயல்களை யாரால் இயம்ப இயலும்? அவர் தம் புகழை யாரால் விளம்பக்கூடும்? பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். நீதிநெறி காப்போர் பேறு பெற்றோர், எப்போதும் நேரியதே செய்வோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உம் மக்கள் மீது இரக்கம் காட்டும்போது என்னை நினைவு கூரும். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கும் துணை செய்யும். நீர் தேர்ந்தெடுத்த மக்களின் நல்வாழ்வை நான் காணும்படி செய்யும். உம்முடைய மக்களின் மகிழ்ச்சியில் நானும் பங்கு கொள்ளும்படி செய்யும். அப்போது உமது உரிமை சொத்தான மக்களோடு உம்மை போற்றிட இயலும். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறை வசனங்கள் 21 முதல் 29 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே எனச் சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறி கேடாக செயல்படுவோரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, கடந்த 2 வாரங்களாக ஆண்டவருடைய மலை பொழிவை குறித்து நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். அதன் இறுதி பகுதியாக இன்றைய நற்செய்தி வாசகம் அமைந்திருக்கிறது. பொதுவாக யூத ரபிக்கள் அல்லது யூத போதகர்கள் தங்களுடைய உரையின் இறுதியிலே அவற்றை கேட்டு கொண்டிருந்த தங்களுடைய சீடர்களுக்கு, மக்களுக்கு, மாணவர்களுக்கு ஒரு கேள்வியை கேட்டுத்தான் தங்களுடைய போதனையை நிறைவு செய்வார்கள். அதாவது, இவ்வளவு நேரமாக நீங்கள் என்னுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுத்து கொண்டிருந்தீர்களே, எப்படிப்பட்ட படிப்பினையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு கற்றிருக்கிறீர்கள் என்கின்ற கேள்வியோடு தங்களுடைய போதனையை நிறைவு செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு கேள்வியைத்தான் இயேசுவும் தன்னுடைய போதனையை கேட்டுக்கொண்டிருந்தவர்களை பார்த்து கேட்கின்றார். நீங்கள் மணல் மீது உங்களுடைய வீட்டை கட்டப் போகிறீர்களா, அல்லது பாறை மீது உங்களுடைய வீட்டை கட்டப் போகிறீர்களா? உங்களுடைய அடித்தளத்தை ஆண்டவர் மீது வைக்கப் போகிறீர்களா, அல்லது இந்த உலகத்தின் மீது வைக்கப் போகிறீர்களா? நிலையான என்றும் அசையாத ஆண்டவரை உங்களுடைய துணையாக கொண்டிருக்க போகிறீர்களா, அல்லது சிறிய காற்றிற்கே தாங்காத இந்த உலகத்தின் பின்னால் நீங்கள் செல்ல போகிறீர்களா என்பதுதான் ஆண்டவர் தன்னுடைய போதனைகளை கேட்டுக்கொண்டிருந்த மக்களிடத்திலே கேட்ட கேள்வியாக இருக்கின்றது. அன்பு மக்களே, அதே கேள்வி இன்று நம் ஒவ்வொருவருக்கு முன்பாகவும் வைக்கப்படுகின்றது. நாம்
ஆண்டவரில் நம்முடைய அடித்தளத்தை காண விரும்புகிறோமா, அல்லது இந்த உலகின் மீது நம்முடைய அடித்தளத்தை கட்ட விரும்புகிறோமா? ஆண்டவரிடத்திலே நம்முடைய அடித்தளத்தை நாம் கட்ட விரும்புகின்ற பொழுது நிச்சயமாக அது சிறிது காலம் பிடிக்கும். உடனடியாக எடுத்த எடுப்பிலே கட்டிவிட முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அடித்தளத்தை ஆண்டவர் மீது நாம் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிற்பாடு நம்மை எதாலும் யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. அதே நேரத்திலே உலகின் மீது நாம் கட்டக்கூடிய அடித்தளம் எப்படிப்பட்டது, அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு? அது மிகவும் எளிது. எவ்வாறு மணல் மீது அடித்தளம் இடுவதற்கு எளிதானதாக இருக்குமோ அந்த அளவிற்கு மிகவும் எளிதான விதத்திலே நாம் அந்த அடித்தளத்தை கட்டிவிடலாம், அதன் மீது வீட்டையும் கட்டிவிடலாம். ஆனால் அதனுடைய நீடித்து நிலைக்கக்கூடிய தன்மை எப்படிப்பட்டது என்று சொன்னால் அதற்கு யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அன்பு மக்களே, பல நேரங்களில் நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய நம்பிக்கைகளும் இப்படி பட்டவையாகத்தான் இருக்கின்றன. ஆழம் இல்லாமல், அடித்தளம் இல்லாமல், மேலெழுந்த வாரியாக மணல் மீது கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பானவையாகத்தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அங்கும் கூட ஆபிரகாம் கட்ட தொடங்கிய அந்த வீடு மணல் மீது கட்டிய வீடு போன்று தோன்றுகிறது. ஆண்டவர் அவருக்கு வாக்கு தந்திருக்கிறார். இருந்த பொழுதிலும் கூட அவர் பொறுமை இல்லாமல் செயல்பட்டு தன்னுடைய மனைவியின் விருப்பத்திற்கு ஏற்ப தன்னுடைய பணிப்பெண்ணை தன்னுடைய மனைவியாக்கி கொள்ளுகின்றார். அவர் மணல் மீது வீடு கட்ட ஆரம்பிக்க அந்த வேளையிலே ஆண்டவர் அவருக்காக பாறையின் மீது வீடு கட்டி கொண்டிருந்தார். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இதை நாம் மனதில் வைத்து செயல்பட அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களில் நம்முடைய பொறுமை இல்லாத காரணத்தினால் பல தவறுகளை நாம் செய்து விடுகின்றோம். உடனடியாக ஏதாவது முடிவெடுத்து சரியான முடிவை எடுக்காமல், ஆண்டவரில் நம்முடைய அடித்தளத்தை கொள்ளாமல், இந்த உலகம் நமக்கு காட்டக்கூடிய அந்த தற்காலிகமான தீர்வை தேடி நாம் அலைபவர்களாக இருக்கின்றோம். விளைவு அந்த தீர்வு தற்காலிகமானதாக குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே இருந்து நமக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு சென்று விடுகிறது. ஆனால் ஆண்டவரில் நாம் அடித்தளம் காண்கிற பொழுது அந்த அடித்தளம், அந்த தீர்வு எக்காலத்திலும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு அடித்தளமாக, ஒரு தீர்வாக இருக்கும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். நான் ஆண்டவரிடத்தில் அடித்தளம் கொண்டிருக்கிறேனா, அல்லது தற்காலிக தீர்வை, தற்காலிக நிம்மதியை தரக்கூடிய இந்த உலகத்தின் மீது என்னுடைய அடித்தளத்தை நான் வைத்திருக்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் மீது நாம் கண்களை பதிய வைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து தீர்வுகளையும் ஆண்டவர் நமக்கு தருவார். சபையுரையாளர் புத்தகத்திலே 3வது அதிகாரம் 11வது இறை வசனத்திலே நாம் அருமையாக வாசிக்கின்றோம் அல்லவா? கடவுள் அனைத்தையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார். எனவே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த, நீதியை வெளிப்படுத்த, ஆற்றலை வெளிப்படுத்த சிறிது காலம் எடுப்பது போல தோன்றலாம். நம்முடைய ஜெபங்கள், விண்ணப்பங்கள் கேட்கப்படவில்லையே என்று கூட நாம் மன வருத்தத்தில், சோகத்தில், கவலையில் இருக்கலாம். ஆனால் நமக்கு எப்பொழுது என்ன தேவை என்பது ஆண்டவருக்கு தெரியும். எனவே நம்முடைய நம்பிக்கையை மட்டும் ஆண்டவரிடத்திலே ஆழ பதித்தவர்களாக நம்முடைய வாழ்வை நாம் முன்னெடுத்து செல்வோம். தகுந்த காலத்திலே, ஏற்ற வேளையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அருள் வரங்களால், தேவைகளால், ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பி வழி நடத்துவார். எனவே அப்படிப்பட்ட ஆண்டவரில் வேரூன்றிய வாழ்வை வாழ வரம் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவ தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே,
காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புகள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புகள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையான அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வலியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வலியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே, நீதானே இறைவா. என் நெஞ்சு நேசம் மாறாத பாசம் தருவாய், தருவாய் தலைவா. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும்.
தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திரு பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். அன்பு மக்களே, நாளை தினத்திலே தாயாம் திருவையோடு இணைந்து இயேசுவினுடைய திரு இருதய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். நம்முடைய திரு இருதய சபை அருட்சகோதரிகள் தங்களுடைய விழாவையும் சிறப்பான விதத்திலே நாளை தினத்திலே நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றார்கள். மற்ற பங்குகளிலிருந்து, இணையூர்களிலிருந்து, பக்கத்து ஊர்களிலிருந்து தந்தையர்கள் அருட்சகோதரிகள் வருகை தர இருக்கின்றார்கள் அந்த விழாவை சிறப்பிக்க. எனவே நாளை காலை திருப்பலி நடைபெறாது, நாளை மாலையில் திருப்பலி நடைபெறும். நம்முடைய பங்கிலிருந்தும் நம்முடைய ஊரிலிருந்தும் அன்பு மக்கள் திரளாக இந்த விழா திருப்பலியிலே கலந்து கொண்டு ஆண்டவருடைய திரு இருதய அன்பின் ஆசீரை அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். நல்ல ஆயன் நானே, என் ஆடுகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தாள். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தாள். மனுகுலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள், மனுகுலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம். திருப்பலியை நிறைவேற்றிய பங்கு தந்தையின் உடல் நலனுக்காகவும் ஆன்ம நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.